வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கான வரியை 18% குறைக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளுக்கு விதித்த கூடுதல் 25% அபராத வரியை அமெரிக்கா விலக்கிக் கொண்டுள்ளதாகவும் இந்தியாவின் சில விமானங்கள் மற்றும் விமான பாகங்களின் வரியை குறைத்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி பாக்கமுடியான்பட்டில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அக்கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து காந்தி, காமராஜர் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஜிப்மரில் அதிநவீன விபத்து சிகிச்சை பற்றிய சர்வதேச உச்சி மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காலை குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார். இதில் ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நெகி, கல்விப்புல முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார், புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மேனாள் இயக்குநர் டாக்டர் MC மிஸ்ரா, அமெரிக்கன் கல்லூரியின் கல்வி திட்ட தலைவர் டாக்டர் மயூர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டையொட்டி நாளை புதுச்சேரி கடற்கரையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.